ரெக்கார்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ், ரைட்? ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். இந்த அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னும் போது ஸோ மில்லர் இண்டிசஸ் அண்ட் வைஸ் இண்டிசஸ், ரைட்? ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ். ஸோ இந்த யூனிட் செல் எடுத்துக்கும் போது ஸோ இப்போ லெட்ஸ் சே திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த சிம்பிள் கியூபிக். ஸோ இந்த சிம்பிள் கியூபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டம்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த கார்னர்ஸ். ஓகே, ஸோ அந்த கார்னர்ஸ்ல வந்து ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஈச் கார்னர் ஹேவ் த different atomic coordinates, okay, based on the coordinates. So இந்த coordinates நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தா based on this position. So இப்போ என்ன பார்த்தீங்கன்னா this is considered as a origin. So இந்த origin கன்சிடர் பண்ணிருக்கும் போது ஸோ இந்த ஆட்டத்தோட பொசிஷன், ஓகே. ஸோ இப்போ இந்த ஆட்டம் 1 ஆட்டம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆட்டத்தோட பொசிஷனை நம்ம ரீச் பண்ணணும். ஸோ ஓகேவா, எப்படி ரீச் பண்ணணும்? ஃப்ரம் த ஆரிஜின் we need to reach the atom perpendicular, ஓகேவா? ஸோ த்ரூ த ஆக்சஸ் ஆஃப் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த ஆட்டமை நான் எப்படி ரீச் பண்ண முடியும்? திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸில் அண்ட் மேஜர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி நீட் டு கன்சிடர் திஸ் ஈச் எஜ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ 1 யூனிட், ஓகேவா? டிபிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் சைடோட லென்த் வந்து வி நீட் டு கன்சிடர் as a 1 யூனிட். ஸோ அப்போ இது ஒரு 1 யூனிட் இந்த ஆக்சிஸ் ஆஃப் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ஒய். ஸோ அப்போ ஒய்ல வந்து வி நீட் டு ரெப்ரசென்ட் as 1. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா z ஆக்சிஸ். ஸோ அப்போ z ஆக்சிஸ்ல 1. ஸோ தென் எக்ஸ் ஆக்சிஸ், ஓகே. ஸோ இந்த டைமென்ஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் ஒய் இசட், ஓகே. ஸோ உங்களை மேபி கன்ஃபியூஷன் பண்றதுக்கு இன் எக்ஸாம் தே கிவன் டிஃபரெண்ட் ஆக்சிஸ். இப்போ இதை வந்து ஒய்ன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அவங்க எக்ஸ்ன்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஆர் இசட். ஸோ அவங்க எப்படி வேணாலும் இப்போ லெட்ஸே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி அவங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கலாம்? ஏபி சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கலாம். கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இதோட யூனிட் லென்த் வந்து 1ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதோட பொசிஷன்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம், ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோட ரெப்ரசன்டேஷன்ஸ், ரைட்? ஸோ எங்க ப்ரெசென்ட் இருக்கு அதோட ரெப்ரசன்டேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்து தென் லாட்டிஸ் பிளேன்ஸ், ஓகேவா? ஸோ லாட்டிஸ் பிளேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பை யூசிங் தட் அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ் சேம் லைக் தான். ஸோ இந்த பிளேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த பிளேன் விச் இஸ் இன்டர்செக்ட் த ஆக்சிஸ், ஓகேவா? ஸோ எந்த பிளேன், அதாவது ஸோ இப்போ இந்த பிளேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது இந்த லெட்ஸ் இந்த கிரீன் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா விச் இன்டர்செக்ட் 3 ஆக்சஸ். இந்த 3 ஆக்சஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும், ஓகேவா? ஸோ அப்படி கட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம 1 யூனிட்ல கட் பண்ணிச்சுன்னா நம்ம அதோட ஆக்சஸை பொறுத்து we need to represent as 1, ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆக்சஸ் எடுத்துப்போம், இந்த ப்ரௌன் கலர் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க, விச் ரெப்ரசன்ட் அது எந்த ஆக்சஸை மட்டும் தான் கட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது இசட்ன்ற ஆக்சஸை மட்டும் தான் கட் பண்ணுது. அப்போ இசட்ன்றதுல மட்டும்தான் we need to represent as 1. ஸோ அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா we need to represent as 1 மினிட் இருங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இசட் ஆக்சிஸ்ல மட்டும் தான் கட் ஆகுது இல்லையா? ஸோ இது வந்து இன்ஃபினிட்டிவ். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆக்சிஸ்லாம் வந்து இன்ஃபினிட்டிவ்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இது வந்து என்னது? திஸ் இஸ் கால் வைஸ் இண்டிசஸ். இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கும் போது நமக்கு வரக்கூடியதான் திஸ் இஸ் கால் வைஸ் இண்டிசஸ், அதாவது அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ். இது ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியதான் HKL பிளேன்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இன் கெமிஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா இன் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1/∞ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விச் ரெப்ரசென்ட் 1/∞ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விச் ரெப்ரசென்ட் 0, ஓகே. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து இம்பார்ட்டன்ட் திங், ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ பேஸ்ட் ஆன் திஸ் பிளேன். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது எப்படி பிளேன் பாஸ் ஆகும் அண்ட் இந்த பிளேனுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வைஸ் இண்டிசஸ் எப்படி போடணும், மில்லர் இண்டிசஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்கப்பா? ஸோ இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம் த்ரூ திஸ், ஓகே. ஸோ இது வந்து அது பேஸ் பண்ண ஒரு கொஷின்ஸ் அண்ட் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மில்லர் இண்டிசஸ் கொஷின்ஸ்ல நமக்கு கேட்பாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கொஷினை பாருங்களேன், நம்ம இப்போ மில்லர் இண்டிசஸ்னா என்னன்னு சொல்லி படிச்சுட்டோம். பட் ஆனால் கொஷின்ஸ்ல எப்படி கேட்குறாங்க பாருங்க, எப்படி வந்து ஆக்சுவலாக கான்செப்ட் இவ்வளோதான். ஸோ கான்செப்ட் வந்து ஒரு பிளேன் எந்த ஆக்சஸ்ல இன்டர்செக்ட் ஆகுது, ஓகேவா? புவனேஸ்வரி அவங்க ஜாயின் ஆயிட்டாங்களா? ஜாயின் ஆயிட்டாங்க, ஓகே. ஸோ இப்போ ஒரு பிளேன் எந்த ஆக்சஸ்ல வந்து எந்த ஆக்சஸ்ல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து விச் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிட், ஓகே. ஸோ இப்போ இந்த ஆக்சஸ் எடுத்துக்கும் போது ஸோ ஃபோர்த் யூனிட்ல விச் மீன் ஃபோர்த் யூனிட்ல இந்த ஆக்சஸ் வந்து இந்த பிளேன் வந்து கட் பண்ணுது. ஸோ இப்போ ரெப்ரசென்ட் as 4. அதே போல செகண்ட் யூனிட்ல இது வந்து கட் பண்ணுது விச் ரெப்ரசென்ட் as 2. ஸோ சி ஆக்சஸ்ல வந்து பேரலா இருக்கு. ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். ஸோ பேரலா இருக்குன்னும் போது விச் இஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ அது பேரலா இருக்கும் போது
எவ்வளவு தூரத்துக்கு அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இப்போ அந்த ஆக்சஸ் இப்போ சீன்ற ஆக்சஸ் இப்போ நான் இங்க வரைகிறேன் லெட்ஸ் சே இப்படி இங்க நான் சி ஆக்சஸ் போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சீன்ற ஆக்சஸை நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் கூட ஸோ இங்க பாருங்க ஸோ இப்போ இந்த சீன்ற ஆக்சஸை நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் கூட எவ்வளவு தூரம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் விச் மீன் எவ்வளவு யூனிட் நான் கிராஸ் பண்ணாலுமே அது என்ன பண்ணாது இந்த பிளேன் வந்து பாத்தீங்கன்னா which does not intersect this axis which means c axis என்ன பண்ணாது இன்டர்செக்ட் பண்ணாது which mean parallel அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டிராவல் ஆகுது. ஸோ parallel அப்படின்னா we need to put as infinitive அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ இன்ஃபினிட்டிவ்னு போடுறோம். ஸோ இப்படி எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அதாவது 4 2 இன்ஃபினிட்டிவ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் வைஸ் இண்டிசஸ். அந்த வைஸ் இண்டிசஸை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்து எல்சிஎம் போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான் மில்லர் இண்டிசஸ் அதாவது HKL அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருவோம் ரைட். ஸோ இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே இதுல யாருக்காவது எனி டவுட்? ஸோ இருந்தா மைக் ஆன் பண்ணி கேளுங்க. அதர்வைஸ் சேட்ல என்னப்பா? ஹலோ 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 ஓகே ஸோ இது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். அண்ட் மீன்வைல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் ஓகேவா சிஸ்டம்ஸ் அது இன்டர்பிளேனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா. இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஸ்ரீ மைக்கை மியூட் பண்ணு. ஹலோ ஹலோ மைக் ஓகேப்பா. ஸோ இப்போ இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுத்த மாதிரி இந்த பிளேன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிளேன் ஜஸ்ட் ரீகால் தான். நீங்கள் என்ன லாஸ்ட் கிளாஸ் நடத்துனது இப்போ நடத்துறேன்னு பார்க்காதீங்க ஜஸ்ட் ரீகால். ஸோ இப்போ இந்த பிளேன் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது இது ஒரு யூனிட் செல் ரைட். ஸோ அப்போ நம்ம லாட்டிஸ்ன்றது என்ன சொல்றோம் இட் இஸ் அ கலெக்டிவ் அதாவது நம்பர் ஆஃப் யூனிட் செல் 3D அரேஞ்ச்மெண்ட்ல ரெகுலர் 3D அரேஞ்ச்மெண்ட்ல அரேஞ்ச் ஆயிருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம் which is represent as lattice. அப்போ ஒரு லாட்டிஸ் எடுத்துக்கிறோம் ஒரு கிறிஸ்டல் சிஸ்டம் ஓகேவா. அந்த கிறிஸ்டல் சிஸ்டம் எடுத்துக்கும் போது இப்போ நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்ற 0 1 0 1 இந்த பிளேன் வந்து பாத்தீங்கன்னா this is not only this plane இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஈக்குவல்ஸ். இப்போ இந்த பிளேனுக்கு என்ன மில்லர் இண்டிசஸ் வருமோ அதே தான் இந்த பிளேனுக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் ஃபார் ஆல் த லாட்டிஸ் ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும் போது இதை நம்ம ஆர்ஜினா செட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் ஆர்ஜின். அப்போ இந்த ஆர்ஜின்ல இருந்து நியரஸ்ட் பிளேன் எது இருக்கோ ஸோ அந்த பிளேனுக்கும் ஆர்ஜின்ல இருந்து நியரஸ்ட் பிளேனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ். அதாவது கியூபிக்ல வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ கியூபிக் அண்ட் ஆர்த்தோரோம்பிக் அந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் அதோட ஃபார்முலா வந்து வேரி ஆகும் பிகாஸ் ஆஃப் ஏஜ் லென்த் சேஞ்ச் ஆகிறதுனால ரைட். ஸோ அப்போ வந்து சிம்பிளா இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் அப்படின்னா விச் ரெப்ரசென்ட் அஸ் டி. இது வந்து ஃபார்முலா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு 1/d² அப்படின்னு போட்டிருக்கோம். பட் யூ நீட் டு யூஸ் திஸ் ஃபார்முலா ஆல்சோ. பட் ஆனா ஆக்சுவலா இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விச் ரெப்ரசென்ட் அஸ் டி மட்டும் தான் ஓகேவா. ஸோ அப்போ கியூபிக் வந்து பாத்தீங்கன்னா இதை நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா d² வந்துடும் ரைட். ஸோ இங்க என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா எனக்கு d² வந்திருக்கும் ஈக்குவல் டு என்ன ஈக்குவல் டு அண்ட் a² by h² plus k² plus l² வந்துருக்கும் ரைட்டா. ஸோ இப்போ இந்த d வந்து d² இருந்தது இல்லையா அதை நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது எனக்கு என்ன ஆயிடும் விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆயிடும் ஓகே. ஸோ அப்படி ஸ்கொயர் ரூட் ஆகும் போது இங்க இருக்கக்கூடிய a² ஆல்ரெடி இங்க இருந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க a² ஆல்ரெடி இருந்திருக்கும். ஸோ அப்போ இங்க ஒரு ஸ்கொயர். இப்போ நான் இந்த பக்கம் இதை எடுத்துட்டு வரும்போது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் h² plus k² plus l² ஓகேவா. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா ரெப்ரசன்டேஷன் ஓகேவா. ஒவ்வொரு கியூபிக்கும் ஆர்த்தோரோம்பிக் அண்ட் டெட்ராகோனல் ஓகே. ஸோ அதே போல அந்த யூனிட் செல்ஸ் டயக்ராம் நான் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எஜ் லென்த் வந்து கியூபிக் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு ரோம்போஹெட்ரல் அப்படி ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுக்கு இதே ஃபார்முலா தான் வரும் ஓகேவா. ஸோ இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம்.
அண்ட் இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கொஷின்ஸுமே நான் இன்னும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலை. ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ அந்த பிராக்ஸ்ல. ஓகேவா? ஸோ பிராக்ஸ்ல அப்படின்னும் போது ஸோ அது ஹலோ சொல்லுங்க. ஹலோ ப்ரோ, ஆடியோல இருக்கா? கேக்குதுப்பா குரு, கேக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்லைட் இருக்குல்ல, அதை காட்டுங்க. இதுவா? ஆக்சுவலி இது ப்ராப்பர்ட்டியா இல்ல எந்த மாதிரி? இப்போ டி வந்து HKL 3 மல்டிப்ளை பை 3 போறோம்ல, இது என்ன அப்படின்னா இல்ல இது ஈக்குவேஷன் கிடையாது. சோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ். இப்போ ஈக்குவல் டு இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளேன் வந்து பாத்தீங்கன்னா which is equal to number of planes. இப்போ இங்க ஒரு யூனிட் செல் வச்சிருக்கேன். இப்போ இங்க ஒரு யூனிட் செல் வச்சாலும் அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து டைரக்டா இதுக்கு வந்து இப்போ நீங்க வந்து இதை இன்னொரு வே ஆஃப் மெத்தட்ல இதை நம்ம சால்வ் பண்ணலாம். பட் இது விச் இஸ் த ஈஸியஸ்ட் வே. ஸோ இப்போ இப்படி இருக்கும் போது நம்ம காமனா இருக்க நம்பரை வெளியே எடுக்கும் போது விச் இஸ் ஈக்குவல் டு 111, ரைட்? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூல இருந்து நம்ம இதை டிவைட் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஆக்சுவலாக கொஷின் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஷின் இங்கே இருந்தது இல்லை எங்க? ஓகே, அந்த கொஷின் இருக்கும் போது மேபி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இது ஃபார்முலாலாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து இன்டர்பிளேனர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட் செல் இருக்கக்கூடிய பிளேன் தானே. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா காமனா இது வெளியே எடுக்கும் போது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க 1 இருக்கு. ஸோ அதே போல இப்போ இங்க 6 3 6 9 கொடுத்துருந்தாலும் காமனா 3 வெளியே எடுத்துட்டு இங்க வேல்யூஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா டேரக்டா நீங்க அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இங்க வேல்யூஸ் இல்லை, கொஸ்டின் இல்லை. நான் பாக்குறேன், அது பார்த்துட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சே பிராக்ஸ் லா. ஓகேவா? ஸோ பிராக்ஸ் லா நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்க நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் இருங்க. ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ பிராக்ஸ் லா நமக்கு நல்லாவே தெரியும். எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் யூஸ்ட் இன் த எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக். ஓகே, ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் அப்படின்னும் போது எந்த எக்ஸ்பெரிமெண்ட் டெக்னிக்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் காமன்லி வி நோ XRD யூஸ் பண்ணுவோம், ரைட்? So, experimental technique. So, இப்போ XRD நமக்கு தெரியும், எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன்ஸ், ரைட்? ஸோ அப்போ அந்த XRDல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் மீன் பிளேன். இப்போ நம்ம பார்த்தா அந்த HKLM அப்படின்ற பிளேன் வேல்யூஸை கண்டுபிடிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு கியூபிக் சிஸ்டம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கியூபிக் சிஸ்டம் இப்போ ஒரு யூனிட் செல், ரைட்? ஸோ இந்த ஒரு யூனிட் செல் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேவ் நம்பர் ஆஃப் பிளேன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளேன்ஸ் இருக்கும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேனை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ இந்த டாப்ல இருக்கு இல்லையா, இந்த பிளேனை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிளேனை ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இமேஜின் இது ஒரு ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அப்படின்னும் போது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எங்கெங்க ப்ரெசென்ட்டாக இருக்கும்? எலக்ட்ரான் ப்ரெசென்ட் இந்த கார்னர், ரைட்? ஸோ இந்த கார்னர்ல ப்ரெசென்ட்டாக இருக்கும். ப்ளஸ் எங்க ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபேஸ் சென்டர், ரைட்? ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ரேவை பாஸ் பண்ணும்போது விச் மீன் லைட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்க ஆட்டம்ஸ் பிரசன்டா இருக்கு. ஆட்டம்ஸ் விச் மீன் விச் கண்டெய்ன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அப்ப இது என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இந்த பிளேன் இருக்கு இல்லையா, இந்த பிளேன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா விச் ஹேவ் த எலக்ட்ரான் டென்சிட்டி. அப்படி எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும் போது ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம பாஸ் பண்ணக்கூடிய லைட், ஓகே, ஸோ எக்ஸ்ரே லைட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கிருந்து நம்ம பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ரே லைட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விச் கோயிங் டு டைஃப்ராக்டட். ஓகேவா? டைஃப்ராக்ஷன் ஆகும். ஸோ அதாவது ஸ்கேட்டர்னு ஒரு டேர்ம் இருக்கு, டைஃப்ராக்ஷன் ஒரு டேர்ம் இருக்கு. நீங்க கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. இங்க எக்ஸ்ரேல யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் கால்ட் டைஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ டைஃப்ராக்ஷன் ஆகும். ஸ்கேட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது பார்ப்போம். சரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பார்க்கும்போது ஸ்கேட்டர்ட் எங்க வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த டியூ டு திஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய லைட்
என்ன ஆகும், டைஃப்ராக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி டைஃப்ராக்ட் ஆகும்போது இது ஒரு பிளேன் இல்லையா? ஸோ அப்போ இந்த பிளேன்ல நமக்கு தெரியும் பாத் லென்த், அதாவது பாத் லென்த், பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாத் டிஃபரன்ஸை நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2D sin θ அப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகேவா? அந்த பாத் டிஃபரன்ஸ்னால நம்ம எந்த பிளேன்ல இருந்து டைஃப்ராக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றது வந்து நமக்கு இந்த எக்ஸ்ஆர்டி வேல்யூல இருந்து, அதாவது HKL இந்த வேல்யூல இருந்து நம்ம எந்த பிளேன்ல இருந்து இந்த டைஃப்ராக்டன் ஆயிருக்கு அப்படின்னு, which mean let's say HKL which represents as FCCA, it belongs to FCCA or SCCA, simple cubica or body centered அப்படின்றத நம்மளால டிஃபைன் பண்ண முடியும் by using XRD techniques. அதுல நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய லாஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராக்ஸ் லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே இப்போ நான் வந்து ஒரு டயக்ராம் வரைகிறேன். இது நமக்கு வந்து 12th கிளாஸ்லேருந்தே நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஈஸி தான். ஸோ பஸ் ஜஸ்ட் ஆனால் ரீகால் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது ஒரு 2 பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது ஒரு பிளேன், இது செகண்ட் பிளேன், திஸ் இஸ் தேர்ட் பிளேன். ஓகே. ஸோ இப்போ இந்த பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிளேன் அப்படின்னும் போது விச் கண்டைன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இல்லையா, நமக்கு நல்லாவே தெரியும். பிளேன் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் என்ன இருக்கும், ஸோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ரைட். இப்போ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா when we pass the electrons, அதாவது which mean எக்ஸ்ரே லைட்டை பாஸ் பண்ணும்போது, லைட்டை பாஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்படி லைட்டை பாஸ் பண்ணும்போது இந்த லென்த்தில் பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன ஆகும், ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு டைஃப்ராக்ட் ஆகும். ரைட். ஸோ அப்போது இங்கே பாஸ் பண்ணக்கூடிய லைட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த லைட் வந்து ஈக்குவல் பிளேஸ்லேருந்து இங்கே இன்னொரு லைட் இங்கே பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு பிளேன் மேலே இன்னொரு எக்ஸ்ரே லைட் விழுது அப்படின்னும் போது இப்போ இந்த 2 எக்ஸ்ரே லைட்டையும் கன்சிடர் பண்ணுங்களேன். ஸோ இப்போ கன்சிடர் பண்ணும் போது இதோட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டார்டட் ஃப்ரம் த சேம் டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் ட்ராவல் ஆகுது. ஸோ இதில் இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சேம் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எண்டட் வித் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸ் தான். பட் எங்கே இங்கே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்பெசிபிக் டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த எக்ஸ்ட்ரா லென்த் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா, ரைட், திஸ் இஸ் ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த பாத் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எக்ஸ்ட்ரா டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத் டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள பிளேனுக்கும் இந்த பிளேனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ அப்போ இந்த பிளேனை வந்து பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதாவது இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ரிமைனிங் எல்லாமே சேம் தான். இப்போ பிகாஸ் இங்கே சேம் இடத்துல இருந்து தான் இந்த ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எண்டட் வித் சேம் லென்த்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஸ் இஸ் இந்த பாத் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இன்னும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாத் லென்த். இந்த பாத் லென்த் வந்து இது ஒரு டின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து திஸ் இஸ் சிங்கிள் டி. ஓகே. ஸோ அண்ட் திஸ் இஸ் அனதர் டி. ஸோ அப்போ அது உங்களுக்கு அதை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத் லென்த், அதாவது பாத் டிஃப்ரென்ஸ். ஓகே. பாத் டிஃப்ரெண்ட் பாத் டிஃபரன்ஸ் which refer to as உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2D sin θ. ஓகே. 2D sin θ. ஸோ அந்த 2D sin θ எங்கேருந்து வந்ததுன்னா ஸோ this is considered as a 1D. ஸோ this is another D. அப்போ 2D. அப்போ sin θ எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கலாம். ஸோ அந்த ஆங்கிள்ஸ் ரெப்ரசன்டேஷன் என்னன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 டேர்ம்ஸ், இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு. அதாவது என்ன டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் ஃப்ரம் இந்த எக்ஸ்ரேலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸ்ரே வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ எக்ஸ்ரே எடுத்துக்கும் போது இங்கே நம்ம பாஸ் பண்ணக்கூடிய லைட் இருக்கு இல்லையா, லைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ் பண்ணக்கூடிய லைட் வந்து we need to consider as a wave. ஓகேவா, பார்ட்டிகல் நேச்சர், வேவ் நேச்சர்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா we represent as wave nature. ஸோ இப்போ வேவ் நேச்சர் அப்படின்னும் போது இட் ஹாவ் சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ வேவ் ப்ராப்பர்ட்டி, ஸோ விச் ஹேவ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ். ஓகேவா, constructive interference. Okay, first one is constructive interference and second one வந்து பாத்தீங்கன்னா destructive interference. ஓகேவா, ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு வரக்கூடிய எக்ஸ்ஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்து நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸும் வரும். டியூ டு திஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் மட்டும்னால தான் நமக்கு பீக் ஆரிஜின் ஆகும். அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆக்சுவலாக எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பிராக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ n lambda is equal to 2d sin theta, அதுதான் நமக்கு யூட்டிலைஸ் ஆகும். பட் இது நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் அவங்க கொஷின்ஸ் அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்கும்போது திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகேவா, ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இங்கே இருக்கக்கூடிய லைட் வந்து பார்த்தீங்கன்னா வி கன்சிடர் as a wave in nature, ரைட். ஸோ அப்போ வேவ் இன் நேச்சர் அப்படின்னும் போது, ஸோ இப்போ ரெண்டு பாத் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வேவ் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ட்ராவல் ஆகும், ஸோ எப்படி ஓகே. ஸோ அதாவது இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க, திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ், ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரி வரும்போது இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி அதில் வேவ் இன் நேச்சர் அப்படின்றதுல நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற மாதிரி வரும். ஸோ அப்போ இன்னும் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இந்த ஒரு பாத்தில் வேவ், அதாவது விச் மீன் லைட் ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது லெட்ஸ் சே இன்னொரு வேவ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இன்னொரு வேவும் இதே போல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஸோ ட்ராவல் ஆகுது. ஸோ இங்கே பாசிட்டிவ், இதுக்கு நெகட்டிவ், இதுக்கு நெகட்டிவ். இப்போ பாருங்க, ஸோ இப்போ இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ த ஃபேஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் டூ தீஸ் இந்த ரெண்டு வேவுக்கும் இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. இங்கே பாருங்க, இந்த வேவ் பார்த்தாலும் திஸ் இஸ் அப்வர்ட் இன் டைரக்ஷன், ரைட். ஸோ இதுவும் அப்வர்டில் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்டில் தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இந்த ஃபேஸில் கரெக்டாக டவுன்வர்ட், இதெல்லாம் டவுன்வர்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டவுன்வர்ட். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஃபேஸும் நமக்கு இப்போ சிமிலராக இருக்கு, ரைட். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபேஸும் சிமிலராக இருக்கும் போது என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஃபேஸும் ஒன்னா சேர்ந்து நமக்கு பாத் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக இருக்கக்கூடிய பாத்து ஸோ சேம் பேசஸ்ல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சேம் பேசஸ்ல இருக்கு. ஸோ இந்த சேம் பேசஸ்ல இருக்கும்போது இந்த ரெண்டு பாத்தும் ஒன்னா சேரும். ஓகேவா, ஸோ அப்படி ஒன்று சேர்றது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ இப்படி ஒன்று சேர்றது மூலயமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேம் பேசஸ்ல இருக்கக்கூடிய இந்த வேவ் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விச் வில் என்ஹான்ஸ் த இன்டென்சிட்டின்றதை விட நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்காக டேர்ம் சொல்லணும்னா ஆம்பிளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்ப்பா. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆம்பிளிடியூட் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் வில் இன்க்ரீஸ். ஓகே, இந்த வேவ் டயக்ராம் கொஞ்சம் கரெக்டாக வரல, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதை இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இன் கரெக்ட் வேர்ட்
ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த போத் டைரக்ஷன், போத் இந்த அப்வர்டாக இருக்கட்டும் இல்லைனா டவுன்வர்டாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இந்த டவுன்வர்ட்லையும் சரி அப்வர்ட்லையும் சரி இட் வில் இன்க்ரீஸ் த ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லலாம். ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணும், அதர்வைஸ் இன்டென்சிட்டின்னு ரெப்ரசென்ட் பண்ணிட்டாலும் ஓகே. ஸோ இப்போ என்னன்னு புரியுதா? ஸோ இப்போ என்ன அப்படின்னும் போது இப்போ 2 வேவ் பாஸ் ஆகுது, ஒரு லைட்டில் வேவ் பாஸ் ஆகுது அப்படின்னும் போது ஸோ இது ரெண்டும் சேம் ஃபேஸஸில் இருக்கு அப்படின்னும் போது அது என்ன பண்ணும்? கன்ஸ்ட்ரக்டிவ். இது ரெண்டும் ஒரே ஃபேஸஸ் இருக்கும் போது அது என்ன ஆகும்? ரெண்டும் மெர்ஜ் ஆகிட்டு நமக்கு என்ன பண்ணும்? அதோட ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுல பாத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று சொல்றோம், விச் மீன் இந்த வேவ் லென்த் அப்படின்றது. முதல்ல வேவ் லென்த் அப்படின்னா என்னன்னா the difference between those this wave. ஓகே, ஸோ இந்த வேவ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேவோட இன்டென்சிட்டிக்கும் ஹையஸ்ட் பீக்கும் இந்த வேவோட ஹையஸ்ட் பீக் இதுதான் என்ன சொல்றாங்கன்னா லெட்ஸ் சே லாம்டா. ஸோ அதாவது வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இப்போ இது ஒரு கன்சிடர்ஸ், இது ஒரு வேவா எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணாலும் இது வந்து வேவ்னு சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் இந்த வேவ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லெட்ஸ் சே லாம்டா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எதுக்கு இப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல பாத் டிஃபரண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என் லாம்டா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தான் நமக்கு இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பாத் டிஃபரன்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு என் லாம்டாப்பா. ஸோ ஏன் என் லாம்டா? இப்போ ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதாவது 2 வேவ் பாஸ் ஆகுது, 2 வேவோட ஆம்ப்ளிடியூட் அதாவது அதோட ஃபேஸ் லெட்ஸ் சே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபேஸ்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபேஸ் ஈக்குவலா இருக்கு அப்படின்னும் போது சேம் ஃபேஸஸ்லேயே இருக்குன்னும் போது ஸோ அதை என்ன பார்க்கணும்? 2 வேவும் ஒன்று சேர்ந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆம்ப்ளிடியூட் அதாவது இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதோட பாத் டிஃபரன்ஸை நம்ம என்ன கன்சிடர் பண்றோம் பார்த்தீங்கன்னா என் லாம்டா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாத் டிஃபரன்றது என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ பாருங்க. ஸோ இதை நான் ஸ்மாலா வரைகிறேங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். This is one plane, this is another plane. Okay, so இப்போ இந்த பிளேனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பிளேன்ல வந்து பார்த்தீங்கன்னா வேவ் இப்படி ட்ராவல் ஆகும், ரைட்? ஓகே, பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல அகெயின் செகண்ட் வேவ் ஆனால் எங்கேருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல செகண்ட் வேவ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர், இதில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஓகேவா? பட் நமக்கு நல்லாவே தெரியும் ஒன் வேவ் லென்த் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸும் வச்சுக்கலாம், இந்த டிஃப்ரெண்ட்டும் லாம்டான்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் இப்போ இங்கே இருக்கு இல்லையா இந்த டிஃப்ரென்ஸ், அதாவது ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே எண்ட் ஆகுது இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த், ரெண்டுமே சேம் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த், இது வந்து ஒன் வேவ் லென்த்ப்பா. ஸோ அப்போது இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து கன்சிடர்ஸ் ஒன் வேவ் லென்த். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது செகண்ட் வேவ் லென்த்ல இருந்து இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 1 லாம்டா, இது 2 லாம்டா. ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு நேச்சுரல் நம்பர்ஸ்ல போகும். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லாம்டால இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லாம்டா டிஃபரன்ஸ், ரைட்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 லாம்டான்ற வேல்யூ மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட என் வேல்யூ உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ல வரும், அதாவது n ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு வரும். ஸோ அதனால தான் நமக்கு ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 1 ஆர் 2 அதாவது n லாம்டா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது புரியுதா? இது யாருக்காவது புரியாமல் இருக்கா? எனி டவுட்? இது யாருக்காவது புரியாமல் இருக்கா? இட் இஸ் இம்பார்ட்டன்ட்பா.
ஸோ ஃபார் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிராக்ஸ் லா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். சேம் தான். ஸோ உங்களுக்கே தெரியும் இதுக்கு ஆப்போசிட்டு. ஸோ பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு பாருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சேம் தான். இட்ஸ் கன்சிடர் இப்போ இங்கே ஒரு பிளேன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பிளேன், திஸ் இஸ் செகண்ட் பிளேன். ஓகே, ஸோ இப்படி எடுக்கும்போது இப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வேவ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. பட் இங்கே செகண்டில் ட்ராவல் ஆகக்கூடிய வேவ் வந்து ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல இந்த ஃபேஸஸில் இந்த பிளேனை பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் அப்வர்ட். ஓகே, இந்த இடத்துல அப்வர்டில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, பட் இந்த இடத்துல டவுன்வர்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஸோ இது டவுன்வர்டில் இருக்குது, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்டில். ஸோ அப்போ இப்படி இருக்கும் போது இது ஃபைனலாக நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேன் ஒன்று அப்வர்ட்லையும் ஒன்று டவுன்வர்ட்லையும் இருக்கிறதுனால இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நமக்கு அதாவது டிஸ்ட்ரக்டிவ் ஆகும். ஸோ விச் மீன் அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மி ஆகிடும். ஸோ ஆம்ப்ளிடியூடோட இப்போ இந்த லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளேனில் ஆம்ப்ளிடியூட் டிக்ரீஸ் ஆகிடும்ப்பா. ஸோ ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகிடும்னா இன்ஸ்டெட் ஆஃப் இன்க்ரீஸிங் இந்த இடத்துல நமக்கு டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் ஆகிடும். ஸோ அதாவது விச் மீன் இன்டென்சிட்டி ஆம்ப்ளிடியூட் நமக்கு டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்க 1/λ. ஸோ இங்கே இந்த இடத்துல ஒரு வேவ்ன்றது ஒரு லாம்டாங்கிறது அதாவது ஒன் வேவ் லென்த்ன்றது இங்கிருந்து இங்கே வரைக்கும், ரைட்? ஸோ இப்போ இங்கே டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேவ் லென்த் மட்டும்தான், அதாவது ஆஃப் ஆஃப் த வேவ் லென்த், அதாவது 1/2 λ/2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த டிஸ்ட்ரக்டிவ் பிளேன்ல பாத் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கேஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிளேன், டிஸ்ட்ரக்டிவ்ல வந்து பாத் டிஃபரன்ஸ் nλ/2 அப்படின்னு வரும். ஓகே, பிகாஸ் இப்போ இது இருக்கு இல்லையா, இந்த மட்டும் தான் டிஃப்ரெண்ட், இந்த ஆம்ப்ளிடியூட்லேருந்து இந்த ஆம்ப்ளிடியூட் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ λ/2, இது வந்து λ/2, அதாவது ஆஃப் லென்த்தோட பாதி. ஸோ அப்போ இந்த இடத்துல பாத் டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்துட்டு λ/2. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு n வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ n வேல்யூ ஈக்குவல் டு ஆட்ல வரும் 3 or 5 or 7 அப்படி வரும். ஓகே, ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ XRD வருவோம். ஸோ திஸ் இஸ் XRD, அதோட ரெப்ரசன்டேஷனுக்காக வச்சுருக்கேன். XRD இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ XRD இது அதோட ரிசல்ட்டு ஹோப் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ XRD டயக்ராம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா XRDன்னு இருக்கும்போது இந்த சாம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ சாம்பிள்ன்றதா இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட மெட்டீரியல் வச்சுருக்கோம், ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே சோர்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ எக்ஸ்ரே சோர்ஸ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸில் எக்ஸ்ரே விச் மீன் XRD இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் XRD. இதை மட்டும் தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த டிடெக்டர். ஓகே, டிடெக்டர் இஸ் மூவபிள். இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும்ப்பா இந்த இடத்துல, விச் மீன் ரொட்டேட் ஆகும். இந்த ஆங்கிலையும் ரொட்டேட் ஆகும், இந்த ஆங்கிலையும் ரொட்டேட் ஆகும், இல்லை இப்படி ஆல் டைரக்ஷன்லையும் ரொட்டேட் ஆகும். சோர்ஸும் இதில் நமக்கு ரொட்டேட் ஆகும், பட் நம்ம அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை.
பட் இங்கே பாருங்களேன், ஸோ இப்போ இங்கே இருக்குல்ல எக்ஸ்ஆர்டி எக்ஸ்ரே சோர்ஸ்லேருந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் எமிட் ஆகுது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ரே சோர்ஸ்லேருந்து லைட் எமிட் ஆகுது மீன் சாம்பிள். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைஃப்ராக்டட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது டைஃப்ராக்ட் ஆகல, இது ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து நமக்கு வராது. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் இருக்குல்லையே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தீட்டா, இது 2θ. ஏன் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இப்போ இதை எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். ஓகே, உங்களுக்கு இமேஜ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த தீட்டா இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் எக்ஸ்ரே சோர்ஸ். இங்கே நம்ம அனுப்பியிருக்கக்கூடிய எக்ஸ்ரே சோர்ஸ், ரைட்? ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய சாம்பிள், திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆட்டம். சாம்பிள்ன்றது நமக்கு இங்கே ஆட்டமாக வரும் இல்லையா, ஸோ இந்த ஆட்டம் தான் இங்கே நம்ம இங்கே வச்சிருக்கக்கூடிய சாம்பிள். இப்போ இங்கே இருக்கு இல்லையாப்பா இந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸ், அதை நம்ம என்ன சொல்கிறோம், என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ரெப்ரசென்ட் அஸ் தீட்டா. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆங்கிளை நம்ம என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் இங்கே, which represent as theta. ரைட்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. இந்த ஆங்கிள் which is equal to this angle. ஓகே, சாம்பிள் இருக்கு, இந்த ஆங்கிள் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த n lambda equal to 2d sin theta, அதுதான் நமக்கு பிராக்ஸ் லா, ரைட்? ஸோ இப்போ இந்த 2d sin theta அந்த பாத் டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லையா, ஸோ அதை நம்ம எப்படி பாத் டிஃபரன்ஸ் கன்சிடர் பண்ணோம், அதாவது இதுதான் நமக்கு பாத் டிஃபரன்ஸ் எப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸ் இது சிம்பிள் மேக்ஸ் தான், நீங்கள் சிம்பிளாக நம்ம படிச்சிருப்போம். ஸோ சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிக்மா சைன் வேவ் காஸ் வேவ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம இப்போ கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்களேன், ஜஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரியலன்னா கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். இப்போ இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கன்சிடர்ஸ் எ ஒன் ட்ரையாங்கிள். இப்போ நான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணலாம் இல்லையா. ஸோ இப்போ இது இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ஸ் எ ட்ரையாங்கிள். இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதை நான் ஏ, ஸோ இட்ஸ் மீன் ஏ, இது இருக்கு இல்லையா பி அண்ட் சி. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இதுதான் ஒரு ட்ரையாங்கிள், ரைட்? ஸோ இந்த ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள்லேருந்து அதோட வேல்யூ சரி, அது ஒரு 1D தான், அதாவது பாத் லென்த் டிஃபரன்ஸ் டின்னு எப்படி கன்சிடர் பண்ணுறோங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸ்ரே வருது, எக்ஸ்ரேலேருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃப்ரம் த எக்ஸ்ரே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டு சாம்பிள் மேலே விழும், ரைட்? ஸோ அப்படி படும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து வி ரெப்ரசென்ட் அஸ் தீட்டா. ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பர்பண்டிகுலர் டைரக்ஷன் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் பர்பண்டிகுலர் டைரக்ஷன் எதுக்கு, இந்த ஆங்கிளுக்கு. அப்போ நான் இது என்னன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து ஒரு 90 டிகிரி எடுத்துக்கலாமா, இது பர்பண்டிகுலர் தானே. நல்லா பாருங்கப்பா, ஸோ நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே பாருங்களேன், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கன்சிடர்ஸ் எ ஒன் ட்ரையாங்கிள், ரைட்? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த லென்த் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நான் பர்பண்டிகுலராக இருக்குது. லெட்ஸ் இந்த பர்பண்டிகுலர் அப்படின்னா இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஸோ இங்கே பாருங்க, இங்கே நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன். ஸோ இப்போது இப்படி தானே இருக்குது, ரைட்? ஸோ இப்படி இருக்கும்போது இது பர்பண்டிகுலர் டைரக்ஷன், ரைட்? ஸோ பர்பண்டிகுலராக இருக்கும்போது இதோட ஆங்கிள் என்னவாப்பா இருக்கும், ஸோ இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரியா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் 90 டிகிரி, ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல தீட்டா வேல்யூஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தீட்டா, ரைட்? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 90 மைனஸ் தீட்டா. ஓகே, ஸோ அப்போ இது வந்து நமக்கு என்ன வரும், ஒரு தீட்டா வேல்யூ வரும். ஸோ அப்போ இதை நான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறேன், விச் ரெப்ரசென்ட் அஸ் தீட்டா. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து 90 டிகிரி, இது தீட்டா. இதை வந்து நான் ஏ பி
சி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பர்பண்டிகுலர் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த பர்பண்டிகுலர் ஆங்கிள், ஸோ இதுதான் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ரெப்ரசன்ட் அஸ் பேஸ். ஸோ அதாவது டி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரெப்ரசன்ட் அஸ் பேஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம், பர்பண்டிகுலர் பிளேன். இது பேஸ், இது பர்பண்டிகுலர், இது ஹைப்போடென்சிவ். இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு இல்லையா, ஸோ பேஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைப்போடென்சிவ் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் சிக்மா. ஓகே, நம்ம இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னும் போது, சாரி சிக்மா இல்லை சைன். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் இருக்கும் போது, ஸோ ட்ரையாங்கிளில் விச் மீன் தீட்டா அண்ட் 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இது இது ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிள் மேக்ஸ். ஓகே, ஸோ சிம்பிள் மேக்ஸ் நம்ம இந்த சைன் வேவ் காஸ் வேவ்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வருதுதான். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் சைனில் இதை எழுதும் போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா sin theta equal to perpendicular by hypotenuse வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல பர்பண்டிகுலர் அப்படின்றது என்னன்னு பாருங்கப்பா, A to C தான். ஓகே, ஸோ இப்போ A upon AC அப்படின்றதான் பர்பண்டிகுலர். அப்போ LC DCU இருக்கு இல்லையா, இந்த H லென்த். ஓகேவா, ஸோ அந்த H கொடுத்துருக்கேன், ஹைப்போடென்சிவ். ஸோ இப்போ அந்த ஹச்சோட வேல்யூ என்னது நமக்கு நல்லாவே தெரியும், திஸ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்ட்டுக்கும் இந்த பார்ட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், விச் ரெப்ரசன்ட் அஸ் டி தான். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஸை நம்ம டின்னு கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கன்சிடர் அஸ் டி. ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு என்ன வந்துடும், ஸோ ஹைப்போடென்சிவ் அப்படின்னும் போது இந்த இடத்துல டின்றது HKL அந்த ஒரு பிளேனோட டிஃபரன்ஸ், ரைட். ஸோ அப்போ நமக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி தான் எனக்கு தேவை, விச் மீன் இதுதான்ப்பா இங்கே இருக்குது, இதுதானே பாத் டிஃப்ரென்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், ஏசி எனக்கு ஏன் தேவைன்னா இதுதான் பாத் டிஃப்ரென்ஸ், ரைட். ஸோ இப்போ இந்த பாத் டிஃப்ரென்ஸை ஸோ நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏசி தேவை. ஸோ இது வந்து சைன் தீட்டா, ரைட், இது வந்து சைன் தீட்டா. அப்போ ஏசி எனக்கு வேணும்னா ஏசி ஈக்குவல் டு டி இன்டூ சைன் தீட்டா, ரைட். ஏசி ஈக்குவல் டு டி இன்டூ சைன் தீட்டா. அப்போது இது ஒரு ட்ரையாங்கிள், ரைட். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னும் போது இங்கே பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிள், திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ட்ரையாங்கிள் ஆல்சோ. ஸோ அப்போ இது வந்து டி சைன் தீட்டா அப்படின்னு எடுக்கும் போது அப்போ இதுவும் என்ன ஆகிடும் நமக்கு 2D சைன் தீட்டா. அப்போ ரெண்டு இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பாத் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால தான் we represent as path difference as a 2D சைன் தீட்டா. ஓகே, ஸோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து பாத் டிஃபரன்ஸ். பாத் டிஃபரன்ஸ் எப்படி வந்துன்னு புரியுதா, 2D சைன் தீட்டா. பாத் டிஃபரன்ட் ஈக்குவல் டு 2D சைன் தீட்டா. ஓகே, ஸோ அண்ட் n லாம்டா அப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன், விச் மீன் கன்ஸ்ட்ரக்டிவ் பிளேன். ஸோ இங்கே பாருங்களேன், சிம்பிள் தான்ப்பா. இது ஒரு நமக்கு என்னது ஃப்ரம் ஸ்கூல் இட் செல்ஃப் நம்ம இதை படிச்சுட்டு வரோம். ஸோ 12th இருக்கும் நமக்கு. ஸோ இங்கே பாத் டிஃபரெண்ட் இருந்து இப்போ இந்த ரெண்டு பிளேன், இங்கே ரெண்டு லைட் பாஸ் ஆகுது இந்த பிளேன் மேலே. ஸோ இப்போ இந்த ரெண்டு லைட் பாஸ் ஆகும் போது இதில் சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சேம் தான், எண்டிங் பாயிண்ட்டும் சேம் தான். பட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த க்ரீன் மட்டும்தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் வரும். ஸோ அப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டா அதாவது பாத் டிஃபரன்ஸ், இதுதான் நம்ம பாத் டிஃபரன்ஸ் சொல்கிறோம். ஸோ அப்போ இது வந்து எப்படி 2D சைன் தீட்டா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறது இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிளாக எடுக்கும் போது ஸோ இது சைன் வேவை நீங்கள் சைன் தீட்டா அப்ளை பண்ணும்போது பர்பண்டிகுலர் அப்பான் ஹைப்போடென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ P/H அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது பர்பண்டிகுலர் என்ன இருக்கு, ஏசி, ரைட். ஸோ அப்போ ஹச்ன்றது என்னது, டி வேல்யூ, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேன். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது டின்னு வந்துருச்சு. நமக்கு தேவை இந்த டிஸ்டன்ஸ் தான், ஏசின்ற டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ ஏசி ஈக்குவல் டு டி இன்டூ சைன் தீட்டா. ஓகே, ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு திஸ் ட்ரையாங்கிள் ஆல்சோ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு, அப்போ இதோட வேல்யூ என்ன வந்துடும், டி சைன் தீட்டா. அப்போ ரெண்டுமே நமக்கு சேர்ந்து என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா 2D சைன் தீட்டா பாத் டிஃபரன்ஸ்ன்றது. இது புரியுதாப்பா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஸோ இவ்வளோ மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லி கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். சரி, ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி வரணும், எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸாம் இதை கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த வேல்யூஸ்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா கேட்க மாட்டாங்க. வி நீட் ஒன்லி தட் ஃபார்முலா, பிராக்ஸ் லானா என்னன்னு.
பட் உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இப்போ பாத் டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்? ஸோ இப்போ n லாம்டா அப்படின்னா எப்படி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்க, இப்போ இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதில் வந்து ஆங்கிள்ஸ் இருக்கும்ப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆங்கிள்னு வச்சுக்கோங்க, 0 டிகிரி ஆங்கிள், 0 டிகிரி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வரைக்கும் போகும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு டிகிரிக்கு என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து லைட்டாக பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாம்பிள் இங்கே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், இந்த டிடெக்டர் வந்து மூவ் ஆகிட்டே வரும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது லெட்ஸ் சே திஸ் 5 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது 5 டிகிரின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ அப்போ 5 டிகிரியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்டிவ். ஓகே, ஸோ அதாவது விச் மீன் இந்த இடத்துல எந்த ஒரு உங்களுக்கு டிஸ்ட்ராக்டிவ், இந்த பாத் இருக்கு இல்லையா, இங்க இருக்கு இல்லையா, இந்த பாத் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்ட்ராக்டிவ் நடந்திருக்கும் அட் 5 டிகிரி ஆங்கிள். ஸோ அப்படி ஆகிறதுனால தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்டென்சிட்டி வரல. ஸோ அப்போ இந்த இன்டென்சிட்டி வந்திருக்கு இல்லையா? ஸோ திஸ் இன்டென்சிட்டி, this is due to constructive interference. constructive நால வந்திருக்கு. அப்ப இங்க நமக்கு பீக் வரல இல்லையா? so this is due to destructive interference. ஓகே, இந்த பாத் ரெண்டு பாத்தோட டிஃபரன்ஸும் ஸோ நமக்கு இப்படி வரும். ஸோ அப்போ இன்டென்சிட்டி வந்து எதை பொறுத்து மாறும்? ஸோ அப்போ அந்த பாத் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டென்சிட்டி வரும். அண்ட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 ஆங்கிள் பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்ட்ராக்டிவ் வந்திருக்கு. அப்போ இந்த டிடெக்டர் என்ன பண்ணுவாங்க, மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த டிடெக்டர் வந்து இப்போ இங்க 5 டிகிரிக்கு மூவ் பண்ணுவாங்க. அப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, அப்போ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டிவ் நடந்திருக்கு, அப்புறம் டிஸ்ட்ராக்டிவ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். அண்ட் இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க இல்லையாப்பா 2θ. 2θல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இது வந்து கொஸ்டின்ஸ்ல இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ஸ்ல வந்து நமக்கு மாத்தி மாத்தி கேட்கலாம். இப்போ பிராக்ஸ் பீக், அதாவது பிராக்ஸ் பீக் வந்து என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா, அதாவது 2θ வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த இங்க பாருங்க, இது வந்து இந்த 2θ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் ஃபார் எதுக்குன்னா டைஃப்ராக்ஷன் ஆங்கிள், அதாவது சாம்பிள் படக்கூடிய ஆங்கிள். ஓகே, டைஃப்ராக்ஷன் ஆங்கிள். இந்த 2θ இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா which represent as பிராக்ஸ் பீக். ஓகே, பிராக்ஸ் பீக். ஓகே, அதோட வேல்யூ வந்து 2θ ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்ப கொஸ்டின்ல வந்து புரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின்ல நல்லா படிங்க. அவங்க டைஃப்ராக்ஷன் ஆங்கிள் கொடுத்திருக்காங்களா இல்ல பிராக்ஸ் ஆங்கிள் கொடுத்திருக்காங்களா? பிராக்ஸ் ஆங்கிள்னா 2θ அண்ட் டைஃப்ராக்ஷன் ஆங்கிள்னா θ. ஓகே, சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி டவுட்ஸ்? இதுல இருக்க டவுட் இருக்காப்பா? this is all about this exotic functions. ஓகேவா? ஸோ அண்ட் ஃபைனலா நமக்கு தெரியும். ஸோ ஃபைனலா நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா, ரைட், பிராக்ஸ் லா அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம், sin lambda equal to 2d sin theta, ரைட்? So n lambda equal to Bragg's law. Finally, so Bragg's law. Bragg's law. So formula will be n lambda equal to 2d sin theta, right? So n lambda is this is due to the constructive interference and 2d sin theta is path difference. And this over term உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். So என்னன்னா n என்றது வந்து which represents as order of diffraction. இந்த order of diffraction இருக்கு இல்லையாப்பா, order of diffraction வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்காங்களா பாருங்க. கொஸ்டின்ல இப்போ 2 3 கொடுத்துருக்காங்க, n வேல்யூ 2 3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ நீட் டு புட் n as a, அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ கொடுக்கணும். அதர்வைஸ் அவங்க எதுவுமே கொடுக்கல, which mean ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷனை பத்தி அவங்க கொடுக்கல அப்படின்னா யூ நீட் டு கன்சிடர் as a 1. நார்மலே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் 1 தான். ஸோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா n வேல்யூ ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தா அந்த வேல்யூ யூஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்ற பட்சத்துல யூ நீட் டு புட் 1. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாம்டாங்கிறது வேவ் லென்த் நமக்கு நல்லாவே தெரியும், ரைட்? ஸோ லாம்டாங்கிறது வேவ் லென்த் இல்லையா? ஸோ அண்ட் டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ், ரைட்? ன்றது இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன் அப்படின்னா தீட்டா. ஓகே,
ஸோ இதை பிராக் ஆங்கிள் அப்படின்னு பிராக்ஸ் மீன் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டா அந்த இடத்துல 2 தீட்டாப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. angle of diffraction. ஓகேவா? இது புரியுதா? இது வரைக்கும் யாருக்கா டவுட்பா? ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? யாருக்கும் டவுட் இல்லையா? இல்ல லைன்ல இருக்கீங்களா எல்லாரும்? நோ டவுட். சொல்லுங்க. ஹலோ, டவுட் இல்லையா? ஓகே, வாய்ஸ் இண்டிசஸ் மில்லர் இண்டிசஸ். ஓகேப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. மில்லர் இண்டிசஸ் வாய்ஸ் இண்டிசஸ் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் a cubic and x axis, y axis, z axis, right? x axis, y axis, z axis, right? ஸோ இப்போ இதை பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வைஸ் இண்டிசஸ் அப்படின்றது அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வைஸ் இண்டிசஸ் அது இந்த பிடிஎஃப்ல இருக்கு, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ வைஸ் இண்டிசஸ் அப்படின்னும் போது விச் ரெப்ரசன்ட் அஸ் அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? ஸோ மில்லர் இண்டிசஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விச் ரெப்ரசன்ட் அஸ் HKL. ஓகே, ஸோ அதாவது பிளேனை ரெப்ரசென்ட் பண்றது. வைஸ் இண்டிசஸ் அப்படின்னா அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ், மில்லர் இண்டிசஸ்னா HKL அப்படின்னு அந்த பிளேனை ரெப்ரசென்ட் பண்றது. ஓகே, ஸோ இப்போ இந்த பிளேனோட வேல்யூ நம்ம எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஒரு கியூபிக் இருக்கு, இந்த கியூப்ல நான் ஒரு பிளேனை வைக்கிறேன். ஸோ விச் மீன் இந்த எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிளேனை நான் எடுத்துக்கிறேன். இந்த பிளேனை நான் வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா this 3 axis, அதாவது விச் மீன் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும், XYZ. ஓகே, ஸோ இப்போ இந்த பிளேன் எந்தெந்த ஆக்சிஸை கட் பண்ணுது, விச் மீன் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்றத வச்சுதான் நம்ம இந்த வைஸ் இண்டிசஸ் அதாவது அட்டாமிக் கோஆர்டினேட்ஸை முடிவு பண்ணணும். அண்ட் இதுல நம்ம தெரிஞ்சுக்கூடிய வேல்யூ இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, அந்த பிளேன் ஒரு கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் கூட பேரலா போச்சுன்னா லெட்ஸ் கன்சிடர் அஸ் இன்ஃபினிட்டிவ். ஓகே, ஸோ அண்ட் அதே போல இதோட டிபிக்கலா இந்த யூனிட்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் கன்சிடர் as 1 யூனிட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிளேன் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த பிளேன் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுது? லெட்ஸ் சே திஸ் பிளேன் இன்டர்செக்ட் y ஆக்சிஸ். இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது தானே? இந்த பிளேனை நான் இப்படி வைக்கிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல y ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுது, ரைட்? ஸோ அப்போ yல நான் என்ன பண்ணிட்டேன், 1ன்னு போட்டுட்டேன். அண்ட் z ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. z ஆக்சிஸ்லயும் இது என்ன பண்ணுது, இந்த பிளேன் இன்டர்செக்ட் பண்ணுது, ரைட்? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் 1 வச்சிருக்கேன். இப்போ இந்த பிளேனை நீங்க எவ்வளவு தூரம் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சரி, இல்ல இந்த y ஆக்சிஸை பாருங்க, y ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் பண்ண கிடையாது. ஓகே, நீங்க பிளேனை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சரி, இல்ல இந்த ஆக்சிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சரி, அது என்ன பண்ணாது, இந்த பிளேனை இந்த ஆக்சிஸ் கட் பண்ணாது எப்பவுமே. விச் மீன் யூ ஆர் எக்ஸ்டெண்டிங் இன்ஃபினிட்டிவ் டைம் திஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஏன் இன்ஃபினிட்டிவ்னா, நீங்க இந்த எக்ஸ் ஆக்சிஸை இன்ஃபினிட்டிவ் டைம் இன்க்ரீஸ் பண்ணாலும் கூட, பிகாஸ் இதை லிமிட் பண்ண முடியாது. நம்ம ஒரு யூனிட் செல்லை வச்சு மட்டும்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு படிக்கிறோம். பட் லாட்டிஸ்ங்கிறது விச் கண்டைன்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே, ஸோ அப்படின்னும் போது, ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த பிளேன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு, இந்த பிளேன் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் சரி, இந்த ஆக்சிஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி போனாலும் சரி, இன்ஃபினிட்டிவ் டைம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே இது என்ன பண்ணாது, இது கட் பண்ணாது. விச் மீன் பேரலா தான் போகும். ஸோ அப்போ அதை என்ன பண்றோம், இன்ஃபினிட்டிவ்னு வைக்கிறோம்ப்பா. ஸோ இந்த யூனிட்டை வந்து அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ் யூனிட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ரெப்ரசென்ட் பண்றேன். இப்போ இப்படி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரெஃபர் டு அஸ் வைஸ் இண்டிசஸ். ஓகே, ஸோ அதாவது அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ். இப்போ அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ் இருக்கு இல்லையா, இதை நான் ரெசிப்ரோக்கல் எடுத்து போட்டேன்னா அதுதான் எனக்கு என்னன்னா மில்லர் இண்டிசஸ். இப்போ நான் இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன் அப்படின்னும் போது இங்க பாருங்க, ஸோ எனக்கு என்ன வரும், 1/infinitive, ரைட்? சாரி, 1/infinitive, 1/1, சரி 1/1, ஸோ அது 1/1 வரும். ஓகே, ஸோ இதே எல்சிஎம் எடுக்க முடியாது. அண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன் கெமிஸ்ட்ரி 1/infinity அப்படின்றது இதோட வேல்யூ 0பா. ஸோ அப்போ இதோட வேல்யூ எனக்கு என்ன வரும், 0. ஸோ இதோட வேல்யூ வந்து எனக்கு 0 அண்ட் 1 வந்து 1 தான் வரும். ஸோ இதோட வேல்யூ 1 தான் வரும். அண்ட் இதே போல பாருங்க, ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வைஸ் இண்டிசஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வைஸ் இண்டிசஸ் கொஷின் பார்க்கும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலாக கூட பார்க்கலாம். ஸோ வைஸ் இண்டிசஸ் எப்படி
மில்லர் இண்டிசஸ் எப்படி மேபி நீங்கள் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ இந்த பிளேனை பாருங்க. ஸோ அப்போ இந்த பிளேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது ஸோ திஸ் பிளேன் ஓகே. ஸோ இந்த பிளேன் அதே போல் எங்கே வந்து கட் பண்ணுது பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ணுது ரைட். எக்ஸ் ஆக்சிஸ்லயும் இன்டர்செக்ட் ஆகுது அண்ட் இசட் ஆக்சிஸ்லயும் இன்டர்செக்ட் ஆகுது. பட் ஒய் ஆக்சிஸ்ல பாருங்க இந்த பிளேன் இன்டர்செக்ட் ஆகவே கிடையாது. அதனால நான் 1/infinitive அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வைஸ் இண்டிசஸ் ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மில்லர் இண்டிசஸ். இதை நான் ரெசிப்ரோக்கல் எடுத்து போட்டேன்னா எனக்கு கிடைக்கக்கூடியதான் எல்சிஎம் எடுத்து நான் போட்டேன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா மில்லர் இண்டிசஸ், அதாவது which is equal to HKL ஓகே, பிளேனோட வேல்யூ which represent as A B C, அதாவது அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ். ஓகேவாப்பா, புரியுது? எனி டவுட்? திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுமாப்பா, புரியுதா? இல்ல டவுட் ஏதாவது இருக்கா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க பிராக்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த பிராக்ஸ்லால n ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன், லாம்டா வந்து பார்த்தீங்கன்னா வேவ்லென்த் அண்ட் டின்றது இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ், அதாவது தீட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் ரைட். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் ஓகே. இங்க பாருங்க இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்களேன். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the angle at which the first order diffraction, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க n வேல்யூ கொடுத்துட்டாங்க ஓகே. the Bragg reflection is observed at from 110 plane ஓகேவா. ஸோ பிளேன் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன சிம்பிள் கியூபிக் யூனிட் செல், சிம்பிள் கியூபிக் அண்ட் எ சைடு, அதாவது விச் மீன் ஏவோட வேல்யூப்பா ஓகேவா. மீன் குரோமியம் கே ரேடியேஷன் ஆஃப் வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. ஸோ இட்ஸ் யூஸ்டு அட் விச் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ அதாவது விச் மீன் இங்கே என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க, நான் என்னென்ன வேல்யூன்னு கொடுத்துட்றேன், நீங்கள் நோட் எடுத்து போடுங்க பார்ப்போம். இப்போ ஸோ இப்போ n வேல்யூ ரைட். ஸோ n வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க n ஈக்குவல் டு 1 அண்ட் டிக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க HKL வேல்யூ கொடுத்துட்டாங்க. HKLோட வேல்யூ பிளேனோட 1,10 பிளேன் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சிம்பிள் கியூபிக், அதாவது ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.238 ஆம்ஸ்ட்ராங் ஓகே. ஸோ அண்ட் லாம்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, லாம்டா ஈக்குவல் டு 2.29 ஆம்ஸ்ட்ராங் ரைட். ஸோ இப்போ நமக்கு இது பிராக்ஸ் லா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பிராக்ஸ் லாக்கு ஃபார்முலா என்னப்பா, பிராக்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா n lambda ஈக்குவல் டு 2d sin theta ரைட், 2d sin theta. இப்போ இவங்க ஆங்கிள் கேட்குறாங்க விச் மீன் sin theta மட்டும் கேட்குறாங்க ஓகேவா. ஸோ இப்போ என்னென்ன வேல்யூஸ் இருக்கு, n வேல்யூ கொடுத்துட்டாங்க, லாம்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க அண்ட் 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ் டின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கக்கூடிய டி which represent as interplanar distance, பட் இங்க கொடுத்துருக்கிறது பிளைன் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகே. ஸோ டியோட வேல்யூ அப்படின்னும் போது இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ் அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டி ஈக்குவல் டு ஃபார் கியூபிக் இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கியூபிக் கொடுத்துட்டாங்க. அப்போ சிம்பிள் கியூபிக்கு இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ் டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா DHKL ஈக்குவல் டு என்ன கொடுத்துருந்தோம், A அப்பான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் H ஸ்கொயர் பிளஸ் K ஸ்கொயர் பிளஸ் L ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், யூ ஷுட் அப்ளை திஸ் ஃபார்முலா, இந்த வேல்யூல இந்த ஃபார்முலால இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 3.2
2 3 8 ஸ்கொயர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹோட வேல்யூ என்னதுப்பா 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே டி வேல்யூ கிடைக்குமா? ஸோ அப்போ என்னோட வேல்யூ உங்கள்கிட்ட இருக்கு, லாம்டாவோட வேல்யூ உங்ககிட்ட இருக்கு, அண்ட் 2 இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுல இருந்து சைன் தீட்டா எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நோட் எடுத்து சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ கொஷின் உங்களுக்கு தெரியுற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ நோட் எடுத்து சால்வ் பண்ணிட்டு சாட்ல ஆன்சர் போடுங்க. எனிவன் எல்லாருமே எடுத்து போடுங்கப்பா. ஸோ இந்த சைன் தீட்டா வேல்யூவை, அதாவது இங்கே உங்களுக்கு நியூமரிக்கலில் தானே வேல்யூ வரும், இந்த ஆங்கிள் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு அந்த டேபிளை நான் இப்போ ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ பட் ஆனால் நீங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் நோட் எடுத்து போடுங்க. ஸோ ஆங்கிள் அட் 30 டிகிரிப்பா. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 30 டிகிரி குரூப்ல போட்டிருக்கேன், சாட்ல போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 30 டிகிரி. எப்படின்றது யூ ஷுட் ட்ரை. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணிட்டு வாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீட்டா வேல்யூஸ், ரைட், இந்த தீட்டா வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த தீட்டா வேல்யூ எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈஸி தான். அந்த டேபிள் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் அஞ்சு ஆங்கிள்ப்பா. So this is sin 0 and 30, 45, 60. ஆனா 0.5 வந்துச்சு. sin theta equal to எதுப்பா 0.5 sin theta அப்படினு equal to sin theta sin inverse 13 வரும். சோ sin 13 வந்து 1/2 தான். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா 0.5 அப்படின்றது 1/2, ரைட்? சோ அப்ப sin 1/2 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி. அதுதான்ப்பா, கரெக்ட் தான். சோ இப்போ இந்த டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவராலா இந்த சைன் வேல்யூஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸி தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க என்னன்னா, இந்த இடத்துல திஸ் இஸ் சே தீட்டா, இந்த தீட்டான்னு ரெப்ரசென்ட் பண்றேன். இது வந்து ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, ஸோ என்னென்ன ஆங்கிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, and 60 degree and 95 degree. Sir, 90 degree. Okay va? ஸோ இப்போ இங்கே பாருங்க, this is for sin theta. ஸோ இதை வந்து ஒரு ட்ரிக்குக்காக இதை 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது 1, 2 and 3 and 4. ஓகேவா? ஸோ இப்போ sin theta வேல்யூ எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சு ஆங்கிளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5. அதாவது 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, 90. 0, 30, 45, 60, 90. ஓகே, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், 0, 1, 2, 3, 4 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, sin theta வேல்யூ எப்படின்னா, இப்போ இந்த 0, 1, 2, 3, 4 இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இன்டு மல்டிபிகேஷன் ஆஃப், நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4 மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப், இந்த இடத்துல என்னது 0/4 வருமா, இங்கே என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4 வருமா. ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/4 வருமா. ஸோ 2/4 அண்ட் இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4 அப்படின்னு வருமா.
ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/4 வருமா? ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் 0 தான். ஸோ எனி திங் இன்ட்டு மல்டிபிகேஷனாக இருக்கட்டும் டிவைடடாக இருக்கட்டும் நமக்கு 0 தான். ஸோ இதோட வேல்யூ என்ன வந்துடும்? ஸோ 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ரூட் எடுத்தாலும் நமக்கு 1 தான். 4 ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? ஸோ வேல்யூ வந்து 2 வரும், 1/2, ரைட்? ஸோ 1/2. ஸோ அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூட் எடுத்தால் நமக்கு 2 கிடைக்கும், பட் 2 ரூட் எடுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை 2. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் ஸ்கொயர் ரூட் பை 4, இந்த இடத்துல 1 வேல்யூ. ஸோ இதுதான்ப்பா. இப்போ உங்களுக்கு வந்த ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ த ஆன்சர் இஸ் 1/2, அதாவது 0.5 அப்படின்னு வந்திருக்கும். 0.5 0.5னா 1/2. ஸோ அப்போ 1/2ஓட ஆங்கிள் வேல்யூ என்னன்னா 30 டிகிரி. இப்படிதான்ப்பா போடணும். இது திஸ் இஸ் ஃபார் சைன் தீட்டா. நான் ஃபர்தர் கிளாஸ்ல காஸ் தீட்டா அண்ட் டேன் தீட்டானா என்னன்னு பார்த்துறேன். சேம் தான், ஒன்றும் கிடையாது. இது அப்படியே தலைகீழா போட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ 1 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் √/4 அண்ட் அதுக்கப்புறம் √2/2 இது அப்படியே வந்துடும். ஸோ √2/2 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 1/2 அண்ட் 0. இதை போட்டால் உங்களுக்கு அதை எப்படியே மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ் வேல்யூ கிடைச்சிரும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா பிகாஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு தான் டேன் தீட்டா. இதை டிவைட் பண்ணும் போது உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? டேன் தீட்டாவோட வேல்யூ வந்துடும். புரியுதாப்பா? எனி டவுட்? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்காப்பா? அண்ட் இது வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நான் கொடுத்திருக்கேன். சொல்லுங்கப்பா. ஹலோ, sin என்னப்பா? sin 60 degree 3/4. sin 60 டிகிரி. சாரி, ஓகே 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 ஓகே. இந்த இடத்துல 2 வரும். அப்புறம் ஓகேப்பா. என்னப்பா? 1/√2 எழுது. கீழ √2 எழுது. ஒன்னு கேன்சல் பண்ணிட்டு 1/√2 எழுதிக்கலாம். அப்படி எழுத சொல்றீங்களா? இது கரெக்ட் தானே? 0-30 டிகிரி கரெக்ட். ஸோ அதாவது ஓகே ஓகே என்னன்னு எழுத சொல்றீங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல ஓகே 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 இது ரெண்டையும் சொல்றீங்களா? ஓகேப்பா. ஸோ புரியுது, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது என்ன பண்ணலாம் நம்ம? இது √2வா, ரைட்? ஸோ இது என்ன பண்ணலாம்? இதை ஃபர்தரா இந்த 2 நம்ம எப்படி எழுதலாம்? √2 இன்டூ √2 எழுதலாம், ரைட்? ஸோ அதாவது ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 1/√2. இதானப்பா சொல்றீங்க? ரைட், ஓகேப்பா. ஓகே, தேங்க்யூ. நம்ம எப்படி எழுதலாம், பட் இதுவும் ஓகே தான், ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ நத்திங் டு வரி. ஓகேப்பா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இன்னைக்கு பிராக்ஸ்லாம் பார்த்துட்டோம். அதை பேஸ் பண்ண கொஷின்ஸும் பாருங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1 or 2 கிளாஸஸ்ல இது மைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ சாலிட் ஸ்டேட் முடிஞ்சிடும். பிகாஸ் இதுக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயனிக் கிறிஸ்டல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பேண்ட் தியரி இருக்கு. ஸோ அதாவது N டைப் P டைப் செமிகண்டக்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லை. ஸோ அதனால இன்னும் அடுத்த கிளாஸ் இன்னும் ஒரு 2 கிளாஸ் இல்லை ஒரு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைண்ட் அப் பண்ணிடலாம். பிகாஸ் அதுக்கப்புறம் வரக்கூடியது சின்ன சின்ன கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால அண்ட் பயோ இன்ஆர்கானிக்கும் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்ல பயோ இன்ஆர்கானிக் முடிஞ்சிடும். அண்ட் சாலிட் ஸ்டேட்டும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடலாம். அண்ட் இந்த வீக் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும்ப்பா. ஓகேவா? சாலிட் ஸ்டேட் நான் கொஸ்டின் கொடுக்குறேன், பயோ இன்ஆர்கானிக்கும் கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 2 யூனிட் முடிஞ்சிருச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் பேரலாக பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் டைம் போகலன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, பட் ஆல்மோஸ்ட் 2 யூனிட் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இப்போலேருந்தே சால்வ் பண்ணுங்க. ஸோ அதாவது நானுமே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் இனிமேல் அனுப்புகிறேன் ஃபர்தரா. ஓகேவா? ஸோ இந்த வீக்கில் நான் உங்களுக்கு சாலிட் ஸ்டேட்டை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நான் அனுப்புகிறேன். ஸோ சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம கிளாஸில் பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் அ கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா?
ஸோ எக்ஸாம்ஸில் கான்செப்ட்ஸ் கேட்க மாட்டாங்க, விச் மீன் கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் கொஷினை அப்ரூவ்